அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்திலும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற நாம் அநேக வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அநேக வாக்குத்தத்த பிரசங்கங்கள் அதிகமாகிவிட்டன. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கானதுதான். அந்த வார்த்தையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இன்றைக்கு அநேக ஜெப நேரங்கள் இருக்கிறன, அநேக துதி வேலைகள் இருக்கிறது, அநேக பிரசங்க நேரங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிற நேரம் மிகவும் குறைவாய் இருக்கிறது. கடவுள் என் வாழ்க்கையில் எதை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சரியான நபருடைய கையில் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் சரியான நபர் யார் என்று சொன்னால் நம்மை வழிநடத்தக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த வசனம் எங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி நாம் கேட்கலாம். நமக்கு தெரியும், ஆனால் அந்த ஆலோசனையின்படி நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் தருகின்ற ஆலோசனையின்படி என்னுடைய திருச்சபை நடக்கிறதா? ஆண்டவர் தருகின்ற ஆலோசனையின்படி தனி மனித உணர்வுகள் வெளிப்படுத்தப்படுகிறதா? இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தனி மனித உணர்வுகள் என்பது தம்முடைய யோசனையின்படியே நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? டோன்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஸ்கில்ஸ். உங்களுடைய திறமையை சார்ந்து விடாதீர்கள். ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன்: டோன்ட் டிபெண்ட் அப்பான் யுவர் ஃபீலிங்ஸ். உங்களுடைய உணர்ச்சிகளை சார்ந்து விடாதீர்கள். இந்த ரெண்டு வார்த்தையை இந்த மாதத்திற்கு நாம் வைத்துக் கொள்வோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனி மனித உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இரண்டாவது, தனி மனித திறமைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். மற்றவர்கள் எங்களை புகழ்ந்து பேச வேண்டும், மற்றவர்கள் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், நல்லதுதான். முதலாவது, ஆண்டவர் நம்மை எப்படி உருவாக்கி இருக்கிறார், எந்த திட்டத்தில் நம்மை நடத்துகிறார் என்பதை புரிந்து பிறர் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திறமைகளை சார்ந்து இருந்து விடக்கூடாது, நம்முடைய உணர்ச்சிகளை சார்ந்து இருந்து விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் பிறருக்காக வாழ்ந்தார். அவனவன் தனக்கானவனுக்காக அல்ல, பிறருக்கானவையை நோக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்காக வாழுகிற வாழ்க்கை, தேவ சித்தத்தை செய்கிற வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்வோம். தேவ சித்தத்தின்படி வாழும் பொழுது நம்முடைய தனிமையின் பாதையை ஆண்டவர் மாற்றுகிறார். நமக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். ஒரு பாடலில் ஒரு சரணத்தை நாம் பாடி, துணை நீரே தகப்பனை, காலங்கள் மாறினாலும் நீர் மாறாதவர். மனிதர்கள் மாறிவிடுவார்கள், சூழ்நிலைகள் மாறிவிடும், ஆனால் நாம் நம்பி இருக்கிற கடவுள் மாறாத ஆண்டவர். அப்படிப்பட்டவரை நாம் நோக்கி பார்க்கலாமா? நோக்கி பார்ப்போம். அப்படியே இந்த ஜெப நேரத்துல, ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கிறீங்க, தகப்பனை வாங்க சுவாமின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம சொல்லலாமா? நம்மை நாம் அர்ப்பணிப்போம். துணை நீரே இங்கே இயேசுவே, ராஜனே நீர் வாருமே, என் வாழ்நாள் முழுவதும்
இயேசுவே ராஜனே நீர் வாருமே. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே என் இயேசுவே. காலங்கள் மாறினாலும் ஆண்டவர் மாறாண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். காலங்கள் மாறியே புரியாமல் போனேனே, துணையாக வந்ததை கொண்டே எனக்காக வந்திரே, சிலுவையை சுமந்திரே, பலியாக கொண்டதை கொண்டே என்னோடு நீரே நடத்தி பாதையில் கூட நடந்தி எனக்கு எல்லாமே நீர்தானே நான் நம்புவேன். இயேசுவே துணை நீரே என் இயேசுவே ராஜனே நீர் வாருமே. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே என் இயேசுவே. அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீர்தான் எங்களுக்கு துணையா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதத்தில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். எங்க தனிமையை மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஆமென். Thank you all.